1999ஆம் ஆண்டு ரஜினியோட நடிப்புல வெளியான படையப்பா திரைப்படம் அவரோட திரை வாழ்க்கையில ஹிமாலய வெற்றி பெற்ற ஒரு படமாக அமைந்தது. இந்த படத்தோட இமாலய வெற்றியால அடுத்த படத்தையும் வெற்றியாக கொடுக்க வேண்டும்ங்கிற நினைப்புலதான் ரஜினி அடுத்ததா 2 ஆண்டுகள் இடைவெளி விட்டு பாபா படத்தை எடுத்தாரு. ரஜினிகாந்த் பல படங்களை மெகா ஹிட்டாக கொடுத்தாரு. ஆனா படையப்பா திரைப்படம் அதையெல்லாம் தாண்டி ஹிட்டா அமைந்தது. ரஜினியோட ஸ்டைல், ரம்யா கிருஷ்ணனின் மிரட்டலான நடிப்பு, ரஹ்மானின் இசை, கே.எஸ். ரவிக்குமாரோட மேக்கிங் என படையப்பா திரைப்படம் முழுக்க பக்கா கமர்ஷியல் படமாக அமைந்தது. இப்ப கூட தொலைக்காட்சிகள்ல இந்த படத்தை ஒளிபரப்பு செய்தால் டிஆர்பிலையும் முன்னிலை பெறும். பல சிறப்புகளை கொண்ட மெகா ஹிட் திரைப்படமான படையப்பா படம் குறித்து புதிய விஷயம் ஒன்று வெளியாகி இருக்கு. அதாவது இந்த படத்துல நடிக்கிறதுக்காக முதல்ல விஜய் கிட்டதான் படக்குழு கேட்டதாகவும், இந்த காரணங்களால விஜயால அந்த படத்துல நடிக்க முடியவில்லை எனவும் பாலிவுட்ல பேச்சு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. ஆனா அந்த படத்துல நடிக்கிறதுக்கு தளபதி விஜய் மறுப்பு தெரிவிக்கலையாம். மாறாக அவரே வாண்டடா சான்ஸ் கேட்டாராம். அதை விஜயே பகிர்ந்திருக்காரு. நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட விஜய் இந்த விவகாரம் தொடர்பாக பேசிய வீடியோ ஒன்று இணையத்துல ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. இந்த வீடியோல பேசியிருக்கும் விஜய், படையப்பா படத்துல நடிக்க சொல்லி யாரும் என்கிட்ட கேட்கல, ரஜினி சாரோட நடிக்கணும், அதுக்கு என்ன சான்ஸ் கொடுங்கன்னு நானே கேட்டேன், இந்த வாய்ப்பு வந்தா நிச்சயமா நடிப்பேன்னு பேசியிருக்காரு. இந்த வீடியோவை பார்த்த இணையவாசிகள், அடடா படையப்பா படத்துல விஜயும் ரஜினியும் இணைந்து நடித்திருந்த சிறப்பா இருந்திருக்குமே, இது மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. படையப்பா படத்தோட 2வது பாகம் உருவானா அதுல ரஜினி கூட விஜய் சேர்ந்து நடிக்கிற பட்சத்துல பாக்ஸ் ஆபீஸ் சேர்ந்து விடுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல.